இது குணப்படுத்தக்கூடிய ஒரு நோய் தாங்க. 35 வயசுல நாங்கள் பார்த்தேன், சுகர் இருக்குன்னு கண்டுபிடிச்சேன், மாத்திரை சாப்பிட்றேன், வரலாமா, ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாமா, அக்குபஞ்சர் பார்க்கலாமான்னா கண்டிப்பாக பார்க்கலாம். குழந்தைங்களுக்கு வர கணையமே சுத்தமாக வேலை செய்யாது. குணப்படுத்த முடியுமான்னா எத்தனை வருஷம் இருக்குது, இதெல்லாம் நீங்கள் ஒரு முறை நீங்கள் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கணும். வணக்கம் நேயர்களே. இன்றைக்கி பெரும்பாலான மக்கள் கேட்கக்கூடிய கேள்விகள் என்னென்னா, சார் சுகர் மாற்று மருத்துவத்தில் சரி பண்ணிக்கலாமா, கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணிக்கலாமா, அது அலோபதி ஆங்கில மருத்துவத்தில் குணமே ஆகாதுன்னு சொல்கிறாங்க சார், கடைசி வரைக்கும் மருந்து மாத்திரை சாப்பிட சொல்கிறாங்க, உண்மையா, கண்டிப்பாக நம்ம ஒரு லைஃப் லாங் மருந்து சாப்பிடணுமா அப்படின்னு நிறைய கேள்விகள் இன்றைக்கி பொதுமக்கள் மத்தியில் இன்றைக்கி நிறைய கேட்டுட்ருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, டயபெட்டிஸ் சர்க்கரை நோய் அப்படிங்கிறது 2 விதமாக பிரிக்கலாங்க. இன்சுலின் டிபெண்ட் டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டைப் 1, டைப் 2 அப்படின்னு நான் இன்சுலின் டிபெண்ட் 2 விதமாக இருக்குது. கணையம் வயதாக 30 வயசுக்கு மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா கணையம் சரியாக இயங்கலை, குறைபாடு ஆகிட்டு வருது, மண்ணீரலோட இயக்கம் கண்ணீரலோட கட்டுப்பாட்டில், மண்ணீரல் தான் முக்கியமான உறுப்புங்க அக்குபஞ்சர் தத்துவத்தில். அந்த மண்ணீரல் சரியாக இயங்கலை அப்படின்னா கல்லீரலோட பாதிப்பு ஏற்படும். அதனால் உங்களுக்கு கணையம் பாதிக்கப்படும்போது இன்சுலின் செக்ரீஷன் குறையும். அதனால் உங்களுக்கு டயபெட்டிஸுங்கிறது டைப் 2 டயபெட்டிஸ்ன்னு சொல்லுவோம். இது குணப்படுத்தக்கூடிய ஒரு நோய் தாங்க. கண்டிப்பாக கணையத்தை சரி பண்ணும்போது மண்ணீரல் இயக்கத்தை நம்ம ஃபஸ்ட்டு சரி பண்ணணுங்க. இப்போ மண்ணீரல் ஏன் பாதிக்கப்பட்டிருக்குன்னு தெரிஞ்சோம்னா அது இயக்க நம்ம அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட் அக்குபஞ்சர் முறையில் இருக்குது, சூஜக் மெத்தடில் இருக்குது. இது ப்ராப்பராக ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம்னா நீங்கள் ஒரு 3 மாதத்துலேருந்து 6 மாதத்துக்குள்ளே, 1 வருடத்துக்குள்ளாரே கூட சிலருக்கு நாள்பட்டதாக இருந்தால் 1 வருடம் கூட எடுத்துக்கலாம். நீங்கள் கம்பல்சரி உங்களுக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா சுகருங்கிற நோய் அப்படிங்கிறது, டயபெட்டிஸ் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ண முடியுங்க. சார் ஆங்கில மருத்துவம் நாங்கள் எடுத்துகிட்டு இருக்கிறோம், உடனே நிறுத்திட்டு வரணுமா, அக்குபஞ்சர் எடுக்கணும்னா ஆங்கில மருத்துவம் சாப்பிடக்கூடாது, கம்பல்சரி அப்படி கிடையாதுங்க. ஆங்கில மருத்துவத்தில் நீங்கள் மருந்து எடுக்கிறீங்க, இன்சுலின் போட்டுக்கிறீங்கன்னா உடனே ஸ்டாப் பண்ணக்கூடாதுங்க. அது பற்றாக்குறையாக இருக்கிற இன்சுலினுக்கு அடிஷ்னலாக நீங்கள் ஊசி மூலியமாகவும் மாத்திரையாகவும் நீங்கள் எடுக்கிறீங்க, அதை நிறுத்தக்கூடாதுங்க. அது சப்போர்ட்டிவ் தெரப்பியை நீங்கள் வச்சுக்கிட்டு அக்குபஞ்சர் வைத்தியமும் நீங்கள் உங்கள் ஊர்லேயே அக்குபஞ்சர் டாக்டர்ஸ் இருப்பாங்க, எல்லா ஊர்லேயுமே இருக்காங்க. இன்றைக்கி நீங்கள் அவங்கள தொடர்பு கொண்டு நாடி பார்த்து சிகிச்சை கொடுக்குறவங்க இருக்கிறாங்க, கலர் தெரப்பி, சீட் தெரப்பி கொடுக்குறவங்க இருக்கிறாங்க, நீடில் போட்டு வைத்தியம் பண்ணுறவங்க இருக்கிறாங்க, அக்குபஞ்சர் நீடில் போட்டு பண்ணுறவங்க. இது மாதிரி நீங்கள் யார்கிட்ட வேணாலும் நீங்கள் தொடர்பு கொண்டு வைத்தியம் பண்ணிக்கலாம். ஆனால் ஆங்கில மருந்தை உடனே நிறுத்தாதீங்க. நீங்கள் தொடர்ந்து பார்க்கக்கூடிய டாக்டர்ஸ்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கிட்டு அக்குபஞ்சர் வைத்தியமும் சேர்த்து எடுக்கலாம். அப்போ உங்களோட கணையத்தை இயங்க வைக்கிறதுக்கு அக்குபஞ்சரில் புள்ளிகள் இருக்குங்க. மண்ணீரலை முதல்ல இயக்க வைக்கணும். அது அப்போ ஆட்டோமேட்டிக்காக கணையம் உங்களுக்கு சீராக இயங்க ஆரம்பிச்சிடும். குழந்தைங்களுக்கு வர டயபெட்டிஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கணையமே சுத்தமாக வேலை செய்யாது. அவங்களுக்கு தான் அக்குபஞ்சரில் இல்லை நீங்கள் வாழ்நாள் ஃபுல்லாக ஊசி போட்டே ஆகணும். அந்த குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா இன்சுலின் போட்டால் தான் காப்பாற்ற முடியுங்கிற கண்டிஷனில் இருப்பாங்க. அதை தடுக்க முடியாதுங்க. நீங்கள் அக்குபஞ்சர்லேயே கூட அது ரொம்ப லேட் ட்ரீட்மெண்ட்டு, வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. அப்போ 2ஆக பிரித்து பார்க்கணும். குணப்படுத்த முடியுமான்னா எந்த வகையில் அந்த டயபெட்டிஸ் இருக்குதுன்னு பார்த்து, எத்தனை வருஷம் இருக்குது, இதெல்லாம் நீங்கள் ஒரு முறை நீங்கள் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கணும். அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட்டு நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா முறையாக உங்கள் பரிசோதனை செஞ்சு ப்ராப்பராக ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வாழ்நாள் முழுவதும் மருந்து மாத்திரைகள் சாப்பிடணுங்கிற அவசியம் இல்லாமல் முழுமையாக அதிலேருந்து வெளியே வந்துடலாங்க. ஆனால் பிறவியிலிருந்தே கணையம் வேலை செய்யலை, இன்சுலின் போட்டுட்ருக்காங்கன்னா அது கண்டிப்பாக ஜூவனல் டயபெட்டிஸ்ன்னு சொல்லுவோம். குழந்தைங்களுக்கு வரக்கூடிய டயபெட்டிஸ் குணப்படுத்துறது சிரமம். இது எங்களோட ஆராய்ச்சிகள் 25 வருஷமாக இந்த ஃபீல்டில் அக்குபஞ்சர் ஃபீல்டில் இருக்கிறோம், ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கோம். அதோட ஆய்வின் பிரகாரம் நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சரிங்களா. அதனால்
கண்டிப்பாக சுகர் வந்து எனக்கு இடையில தாங்க சார் 35 வயசில் நாங்கள் பார்த்தேன், சுகர் இருக்குன்னு கண்டுபிடிச்சேன், மாத்திரை சாப்பிட்றேன், வரலாமா, ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாமா, அக்குபஞ்சர் பார்க்கலாமான்னா கண்டிப்பாக பார்க்கலாம். என்கிட்ட மட்டும்தான் இல்லைங்க, நீங்கள் எந்த அக்குபஞ்சர் டாக்டர்கிட்ட வேணாலும் நீங்கள் போய் சிகிச்சை எடுத்துக்கலாம். ஆனால் தொடர் வைத்தியமாக இருக்கணுங்க. நீங்கள் ஆங்கில மருத்துவமும் எடுத்துக்கிட்டு அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் எடுங்க. ஒன்ஸ் க்யூர் ஆயிடுச்சு, சுகர் நார்மலாகவே இருக்குன்னு தெரிஞ்சால் நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம் ஆங்கில மருத்துவத்தை. அது மாதிரி அக்குபஞ்சரில் சூஜியோக்லேயும் ட்ரீட்மெண்ட் இருக்குது. வெந்தயம் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட வலது கால் பெருவிரலில் நகக்கண் ஓரம், பெருவிரல் நகத்தோட கார்னர் 2 பக்கமும் நீங்கள் வெந்தயம் வச்சுக்கிட்டு வாங்க. ஆரம்பத்திலே இருக்கக்கூடிய சுகர் வெகு விரைவில் குறையும். எனக்கு ரொம்ப வருஷமாக இருக்குது சார் அப்படின்னா ஒரு முறை நேரில் வாங்க, முறையான சிகிச்சை இருக்குது, நீங்கள் சுகரிலிருந்து வெளிப்படலாம். மேற்கொண்டு இதுக்கு சார்ந்த ஏதாவது உங்களுக்கு கேள்விகள் இருந்தால் நீங்கள் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு கேட்டுக்கலாம். இது சார்ந்த பயிற்சி வகுப்புகள் நம்ம திருச்சி, சென்னை ஆன்லைனில் கிளாஸ் நடத்துகிறோம். ஸோ இது கற்றுக்கணுன்னு ஆர்வம் இருக்கிறவங்க சூஜோக்கில் சீட் தெரப்பி, கலர் தெரப்பி, நம்பர் தெரப்பி போன்ற பயிற்சி வகுப்புகள் நடக்குது. ஸோ தெரிஞ்சுக்கணுன்னு ஆர்வம் இருக்கிறவங்க வாட்ஸ்அப்பில் உங்கள் பேரை கொடுத்து பதிவு பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.